இஸ்லாம்லங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டைகர் இறால் வாங்குறதுக்காக இங்க மேடவாக்கத்துல உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பொடி 200 ரூபாய், நெத்திலி 200 ரூபாய், இந்த பாறை 350 ரூபா, இந்த பாறை 400 ரூபாய். பாறை மீன் எவ்வளோ? 400 ரூபா. பாறை கையில பிடிங்க. 400 ரூபாய் பாறை மீன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐட்டம் வந்துருச்சு. டைகர் இறால் பண்ணலாமா? பாடி ஊற்றணும். இவரு கேட்டதே பாடி ஊற்றணும். 60 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. 2 பாறை மீன் வாங்கியிருக்கோம். அது 2 800 கிட்ட இருந்துச்சு. அப்புறம் டைகர் இறால் 2 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் பொடி மீன் பாறை மீன் அது 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு பெரிய சிங்க இறால்ல ஹரியாலி பிரியாணி செய்ய போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இப்போ இன்னைக்கு பச்சையில் சேர்ந்த ஒரு பிரியாணி, அதாவது இறால் பிரியாணி. இறால்னா பெரிய இறாலாக இருக்கும், ஹரியாலி பிரியாணி. இவ்வளவும் சேகரித்து எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க தான் மருமக தான் செய்வாங்க. பார்த்துக்குங்க, நல்லபடியாக கவனம் பண்ணிக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பெரிய இறால் சிங்க இறால் 2 கிலோ. புளி இறால் இது பாத்தியெல்லாம் எப்படி இருக்குது? புளி மாதிரி இருக்கா? இதோடைய முள் இதில் இருக்குது பாருங்கள். தலையில், அந்த தலையில் இருந்து நாங்கள் போட்டு அவிச்சு அந்த தண்ணி எடுப்போம் பாருங்கள். சூசி அதில் அப்படி வரும். அதே ரொம்ப ருசி. இந்த தலை மண்டை, பெரிய மண்டை. இதை பாருங்கள், இப்படி ஒரு மண்டை. அதில் பாருங்கள், இந்த முள்ளை பாத்தியெல்லாம் அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதை ஒடிச்சிட்டு இது இந்த முள்ளை பாத்தியெல்லாம் பயங்கரம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக எரிச்சு போடணும். இதை காலையில் குத்தினா ரொம்ப ஆபத்து. இந்த மண்டையை உடைச்சி அப்படியே என்ன செய்யணும், இதை உள்ளதை இப்படி எடுத்து அப்புறம் இதை இப்படி பிக்கணும். இந்த மீசை இருக்கும், அதுக்கு பாருங்கள் மீசை, இந்த இறாலுக்கு இதை பிச்சு இது பண்ணிடணும். என் கணவர் வாங்கிட்டு வர அந்த இறாலில் இந்த முள் இப்படி இருக்குது. இன்னும் பெரிய இறால்லாம் வாங்குவாங்க. அது 2 துண்டு போடுவேன். அது என் காலில் குத்தி இருக்குது. அதை வச்சு தான் நான் எச்சரிக்கை பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மண்டையை அவிச்சு ஜூஸ் மாதிரி எடுத்து அந்த சாப்பாட்டில் ஊற்றி பிரியாணிக்கு அதில் உள்ள ருசியெல்லாம் இதில் இறங்கிடும். சாப்பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மண்டையெல்லாம் அசிங்கப்படாதீங்க. என் துண்டு திங்கிறவங்க மண்டையை திங்க மாட்டீங்க, திம்பம்ல. நீங்கள் திங்கலைனாலும் அதோட ஜூஸ் எடுத்து ஊற்றுங்க. நீங்கள் சாப்பிட வேணாம். அதை நாங்கள் அப்படியே வறுப்போம். நல்லா வறுத்தா செந்நிறமாக வரும். சிவப்பா ரெட்டு கலருக்கு கொஞ்சம் வரும். அதை முருண்டு சாப்பிட்டு மெண்டு சப்பி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அப்படியே கொட்டிடுங்க. கோழி தின்று, கோழிக்கு இறையாகுது, மனுஷனுக்கு இறையாகுது. ஒன்று போட்டால் இந்த உள்ள இந்த கருப்பே எடுக்கணும். இந்த உள்ளே இருந்து இந்த இப்படி வரும் பாருங்கள், அதை எடுத்துருங்க. மேலேயும் வரும், கீழே வரும். இல்லாட்டி நீங்கள் நடுவில் இப்படி கீறி விட்டு இப்படி அழகாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துருங்க, நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எறா டைக்கர்னா இங்கிலீஷு, புளின்னா தமிழ். புளியறா இந்த கோடு இருக்குல்ல, புளிக்கு இப்படி தானே கோடு இருக்கும். இப்போ ஆஞ்சாச்சு. இது 2ஐயும் போய் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். இதுக்குள்ளே வச்சுக்க ஒரு இதை. நான் அப்படியே காத்தடிச்சு இந்த மண்டையை இப்போ அவிக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க.
இப்போ இந்த பிரியாணியில் செய்கிறதுக்காக இந்த மண்டையை போட்டு இந்த தண்ணியில் ஊற்றி இந்த தண்ணியை மட்டும் ஊற்றுவோம், மண்டையை எடுத்து போட்டுருவோம். ஸ்டாக் வாட்டர். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1.25 கிலோ எடுத்துருக்கோம் அரிசியை. இதில் 7 கிளாஸ் எடுத்துருக்கேன். சின்ன கிளாஸ் தான். இப்போ ஊற வைக்கிறேன். ஒரு தண்ணி அலசி ஊற்றிடணும். ஊறட்டும். இறாலில் உப்பு போட்டு பெரட்டி ஊற வைக்க போகிறோம். கல் எடுத்தாந்துட்டியோ? மல்லிக்கட்டு 1 கட்டு, புதினா கட்டு 1 கட்டு, பச்சை மிளகாய் 12 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, முந்திரி உங்களுக்கு தேவைக்கேற்ப. நாங்கள் வந்து ஒரு 25 கிராம் போடுறோம். அப்புறம் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறோம். இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டாக போடுறதுனா இதில் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சேர்த்து இதில் அரைச்சிக்கோங்க. நல்லா ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிவப்பு கலரில் மாறும். அந்த கலர் மாறிடும். நல்லா கொதிக்க அந்த ஜூஸ் இறங்கிடும். இந்த மை போல் இப்படி அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகா, முந்திரி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த இறாலில் போட்டு கிளற போகிறேன். 3 4. ஆமாம், இது பொரிக்கிற பொரியல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். ரொம்ப லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப நிறையா சேர்த்துக்க வேணாம். மிளகா பொடி 1 ஸ்பூன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன். நூற்ற கிடச்சிச்சா குருணி, அது ஒரு பழமொழி. உப்பு போட்டாச்சு, தயிர் போட்டாச்சு. அடுத்து இல்லாமல் லெமன் வந்து வேறு மாதிரி செய்வோம். இறால் பிரியாணி இது வேறு மாதிரி செஞ்சு பார்த்தா தான் இந்த பிரியாணி வந்து புத்துணர்ச்சியை ஊட்டும். பரவசமாக இருக்குது டேஸ்ட். என் பாருங்க, மண்டை வந்து பரவசமாக நல்லா வந்துருச்சு. அதுவும் சிவப்பாக இருக்குது. மாமியோட பரவசத்தில் மண்டை சிவப்பாக மாறிடுச்சு. நான் வறுத்து கொண்டாந்து தர்றேன் உங்களுக்குண்டா. அது வறுத்து கடித்தா நல்லா முறன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். பெரிய இறால் மண்டை நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் சின்ன மண்டையும் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன மண்டையை வந்து பூமிக்கு போட்டுருங்க. பெரிய மண்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நாங்கள் பெரிய மண்டை, இப்படி பெரிய இறால் வாங்கிட்டு வருவாங்க, அதை வச்சு நாங்கள் இப்படி செய்வோம். இப்போ இதை வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஆமாம், இதுலேயே மண்டிலே சதை நிறைய இருக்கே. ஆமாம், சதை தான் வறுக்கணும். கண்ணுலாம் நல்லா இருக்கும். கண்ணை பற்றியா எங்கே நிற்கிதுன்னு நல்லா 65 மாதிரி கூட போச்சு. மேலே வந்து மேலே கண்ணு நிற்கிது, நம்மளை பார்க்குது அந்த கண்ணு. மாமியை தான் பார்க்குது. மாமி தான் மண்டையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மண்டையை நான் தான் பிச்சு போட்டேன். இதுதான் ஸ்டாக் வாட்டர். நம்ம ரைஸ்க்கு ஊற்ற போகிறோம். இதை இப்போ வந்து பொரிக்க போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம். கொஞ்சமாக பொரிக்கிறது ஊற்று. ரொம்பலாம் வேணாம், அதுக்கு என்ன சரியா இருக்கும். வெறும் மண்டையை கூட திங்கலாம். அப்படி உடம்புல உள்ள மொத்த ருசியும் மண்டையில் தான் இருக்கு. நம்ம எப்படி தலையில் வந்து மூளை வேலை செஞ்சாதான் நல்லா இருக்குது. எல்லாமே மூளை தான் செய்யுது. அடுத்து இதயம், அடுத்து கிட்னி எல்லாம் வரிசையாக வரும் பாருங்க.
இந்த அடுப்பு வீடியோ செய்யறதுக்காக வாங்கினோம் இந்த ஒத்தடுப்பு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்ல ரொம்ப இதுவாக எரியுது. பித்தளை பர்னர் மாதிரி இருந்துச்சு, இப்போ கலர் மாறிடுச்சு. இதான் கேத்தான் அடுப்பான். எவ்வளவு ஏமாத்துறாங்க பத்தியால. இதுக்கு வாரண்டி எப்படி நாளைக்குப்பா கேத்தான் கூத்தான்னு சொல்லிட்டு கூத்தாடுது. அடுப்பு இப்படிலாம் ஏமாத்துறாங்க, காசுகளை வாங்கி வாங்கி வீணாக போனாங்க. நம்ம ஏமாந்தா அவங்க எப்படி தான் ஏமாத்துவேன். வேஸ்ட். இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இறக்கிடலாம். நல்லா செந்நிறமாயிடுச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, அளவாகவே ஊற்றிக்கங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கங்க. கிராம்பு ஒரு 5 கிராம்பு போடுறோம். பட்டை ஒரு 4 பட்டை, சுருள் பட்டை, 7 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 1, எல்லாத்தையும் போட்டுவிட்ரு. பிரிஞ்சி இலை 1, பிரியாணி இலை 1, ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, கொஞ்சோண்டு கல்பாசி. நெருஞ்சி இதை வச்சு எல்லா வெங்காயம் போட்டியா? வெள்ளை வெங்காயம், சிவப்பு வெங்காயம்லாம். ஒயிட் ஆனியன் 4 ஆனியன். இந்த ஆனியன்லேயும் கொஞ்சம் போட்டுக்க. இது அப்புறம் ஊற்றியோ லாஸ்ட்டில். இந்த ஸ்டீம் பண்ண தண்ணியை அளந்து ஊற்றுறோம் அரிசியை வேக வைக்கிறதுக்கு. ஸ்டாக் வாட்டர் இதில் ஊற்றி 2 3 7 8 9 9 கிளாஸ் ஒன்றா வந்து தண்ணி ஊற்றணும். 9 18 கிளாஸ் இல்லை. 11 12 13 14 கிளாஸ் ஊற்றணும். இப்போ 13 14 மொத்தம் 14 கிளாஸ். 7 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இது பண்ணிட்டு இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூடு பேஸ்ட் 1 2 போடும். இஞ்சி பூடு பேஸ்ட். இறாலில் வந்து 2 பொரிச்ச இறாலில் அதில் பெரட்டி பொரிச்சோம்ல, அதில் 2 ஸ்பூன், இதில் வந்து 3 ஸ்பூன். சோறை புழுங்க வைக்க போகிறேன். அதுக்கு வந்து தண்ணியை அடுப்பில் போடுறேன். இங்கே போய் போடு. எழுதியது மாதிரி ஏதாவது தேவை தெரியுது. பிடிக்குதோ? இல்லை ஒட்டுதில்ல. லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக மிளகா பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா. தக்காளியை போட்டு விட்டுருமா? தக்காளி 1 தக்காளி. அரைச்சி வச்சுருக்க புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா, சீரகம், மிளகு, முந்திரி சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போடுறேன். அதான் காட்டியாச்சு முதல்ல. நல்லா நிறைய இருக்குது அந்த மசாலா. நல்ல மசாலா, அரைச்ச மசாலா, சூப்பர் மசாலா, பச்சை மசாலா.
அது வதங்கட்டும். ஆனால் அது பச்சை வடை நல்லா போகணும், அதனால் வதங்கட்டும். நான் அதை போய் உள்ள ரைஸை பார்த்துப்பேன். இல்லாட்டி தயிர் 3 ஸ்பூன். நான் வரேன்ப்பா இருப்பேன். மல்லிப்பொடி 3 ஸ்பூன். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் வேணும், அவ்வளோதான். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேணும். கரெக்டாக இருக்கு. இறால் பொரிச்சு வச்சதை போடுறோம். இறாலே ஒரு இதுதான் அவன் நிற்கிறாள். இந்த ஒரு இதை கழுவணும். இதில் வந்து இப்போ லெமன் புளிஞ்சிடணும். இந்த பாயில் பண்ண தண்ணி வந்து ஊற்றுறோம். ஆனந்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. மண்டையினுடைய இது நல்ல ருசியானதுன்னா சாப்பிட நினைப்பேன் உங்களுக்கு. தண்ணியை போட்டுவிட்டு இருங்க. ஆமாம், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்கிட்டு வை இந்த முடியை அதில் வை. அப்படி தண்ணி அரிசியை போட்டுவிடும். வேகுது, மூடி வச்சிருக்கோம், வேகட்டும். சோறு நல்லா இறுகிருச்சு, தண்ணியெலாம் வற்றி நல்லா இழுத்துருச்சு. நல்லா அரிசி ரைஸ் வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ செம்ம வாசமாக இருக்குது. இப்போ இதில் வந்து நெய் விட்டுக்கணும். தம் போட்டால் ரெடி ஆயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம தோசைக்கல் வச்சு தம்மில் போடுறோம், அந்த ஈரத்தன்மை எதுவாக இருதுக்காக. இந்த சட்டி வாங்கினதுமே ஃபஸ்ட்டு பிரியாணி நல்லா சூப்பராக அமைஞ்சிருச்சு. சட்டியும் நல்லா இருக்குது, பிரியாணி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மாமி நல்ல வாசம், வாசமே நல்லா அடிக்குது. அப்போ சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தம்மாயிருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடலாம். சுற்றி அப்படியே பரத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். தம்மில் இருந்து முடிஞ்சிருச்சு பிரியாணி. அப்படி இல்லை,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது. எப்படி இருக்கு மாமே? ரொம்ப நல்லா இருக்கு. இறால் பெரிய இறாலுக்கு அதுக்கு இந்த மாதிரி மெத்தடு நல்லா இருக்கு. பிரியாணிக்கு இதே மாதிரி எல்லா மக்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். புசிச்சு சாப்பிடுங்க. பசிச்சு சாப்பிட்றது ருசி இல்லாட்டாலும் சாப்பிட்றலாம், ஆனால் பசிக்காமல் சாப்பிட்டா ருசி கேட்கும். அதுக்காக பார்த்து சாப்பிடுங்க. ஆமாம், அதே ரொம்ப முக்கியம். என்னைய ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பிய எல்லாரும், என்ன பார்த்து தின்னுங்கட்டுமா, பார்த்து தின்னுங்க நனிமா, பார்த்து தின்னுங்கட்டுமான். அப்படி தெரியும் நான் திங்கிறது மாதிரி. நான் எனக்கு கரெக்டாக அதை இது பண்ணிடுவேன். அதனால் எனக்கு அல்லாஹ் கிருபையால் எந்த இதுவும் குலோஸ்டால் அது இதுன்னு எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்லாம்.